உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இம்மாதம் முழுவதுமே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்கள் ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதாலும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கவிருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. இவை தவிர ஏழரை சனியின் கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்கும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவும். பூர்வ ஊனிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் விவாகமான பெண்மணிகளுக்கு கருத்தளிக்கும் பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் மனதுக்கு மன நிறைவை அளிக்கும் நல்ல வரன் அமையும். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் அசதியினாலும் ஓய்வெடுக்க நேரிடும். சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். மூன்றாம் இடமாகிய திருதிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ராசிக்கு குரு பகவானின் சுபபார்வை கிடைப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படாது. ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானுக்கு குருவின் சுபபார்வை கிடைப்பது விசேஷ யோகத்தை குறிக்கிறது. உத்தியோகம். தனஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை இம்மாதம் பெறுவதற்கு வாய்ப்புள்ளதை தெரியப்படுத்துகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கும் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக அமைந்துள்ளன. விருப்பமுள்ளவர்கள் இப்போது முயற்சிக்கலாம். தொழில் வியாபாரம். தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்கிறது. உற்பத்தியை அதிகரிக்கலாம். அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற மாதம் இது. ராசிக்கு குரு பகவானின் பார்வை இருப்பதால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். நிதி நிறுவனங்களின் உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும். சந்தை நிலவரம் திருப்திகரமாக உள்ளது. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த தை மாதம். ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கலைத்துறையினர். ஏழரை சனி முடியும் பகுதியில் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். மூன்றாம் ஸ்தானத்தில் ராகுவும் சுபலனை அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயரும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் துறையினர். சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகும். மேலிட தலைவர்களும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். மாணவ மாணவியர். கல்வி சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர்களின் ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்தும். பாடங்களில் மட்டுமின்றி விளையாட்டுகள், பேச்சுப் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மனம் பாடங்களில் தீவிரமாக ஈடுபடும். விவசாயத்துறையினர். விவசாய பணிகளில் உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் பணிகளில் உற்சாகம் மேலிடும். இம்மாதம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. பெண்மணிகள். குரு, சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடிய மாதமாகும். குடும்ப பெண்மணிகளுக்கு நிதானத்தையும் நினைத்தவை அனைத்தையும் நிறைவேற்றும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணமாகும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு மிக சுலபமாகவே நல்ல வேலை கிடைக்கும். பரிகாரம். ஜென்மராசியில் சூரியன் அமர்ந்திருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் காலையில் தீபம் ஏற்றுவது தோஷத்தை அடியோடு போக்கும். சந்திராஷ்டம தினங்கள். தை 3 பிற்பகல் முதல் 5 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.